இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் அல்லது டின்னராகவும் வச்சுக்கலாம். இப்போ அவசரமாக காலையில் ஸ்கூலுக்கு போகணும், இப்படி சிம்பிளாக பண்ணலாம். இல்லைன்னா ஈவினிங் வெளியில் போயிட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம், ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம சேமியா, நார்மல் ரோஸ்டடு சேமியா கடையிலேயே கிடைக்கிது. இது தாளிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், பெருங்காயத்தூள். இப்போ முதல்ல நம்ம புளியை கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு, எப்போதுமே புளியை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது காலில் மிதித்து தான் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் புளியில் இதில் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். புளி பேஸ்ட்னால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு சட்டியில் வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு சேமியாவை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே அது குக் ஆகிடும். ரொம்ப குக்காக வேண்டாம், பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் இன்னும் குக் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிக்கும் போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெயினர் வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் அலசி எடுத்துருங்க. ஸோ இதை நம்ம ஸ்டெயின் பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அது ஃபுல்லாக ஸ்டெயின் வடிகட்டிடணும். தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துட்டால் நல்லா உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை அடுத்ததாக குக் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் நம்ம விட்டு காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இதை எல்லாமே போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் போட்டு கொஞ்சம் தாளிக்கிறோம். இது உளுத்தம் பருப்பு சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே புளிசாதம் மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்து வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு நான் நீக்கியிருக்கேன். தோலோடு போட்டாலும் சரி. இதில் நல்ல ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் உங்கள் கார தேவைக்கு ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த புளியை நம்ம இப்போ இதில் திக்காக தான் இருக்கணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அது நம்ம சேமியா மிக்ஸ் பண்ணும்போது அது கொல கொலன்னு ஆகிடும், ஒரு மாதிரி கட்டிமிட்டியுமாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்தால் போதும். அந்த புளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். புளியோட அளவு உங்களுக்கு நல்ல புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ அதில் பச்சை வாசனை போகணும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. அதாவது நம்ம காலையில் அவசரமாக செய்யணும் அல்லது ஈவினிங் டைமில் ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது சிம்பிளாக செஞ்சால் போதும், காய்கறி நறுக்க டைம் இல்லை அல்லது வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அந்த டயர்ட்னஸ்லேயே நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இது சேமியாவில் தான் பண்ணணும்னு கிடையாது. இடியப்பம் உங்கள் வீட்டில் மிஞ்சிட்டா கூட அதை கூட இதே மெத்தடில் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாமே சேமியாவோடு கலந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இதாகிடும். அடுப்பை சிம்மிலே வச்சிங்க, இல்லைன்னா கீழே அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் மேலே கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி தூவிட்டிங்கன்னா சுவையான புளி சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.